மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். போன வாரத்தில் சுகம் என்றால் என்ன, ஆரோக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு எப்படி ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வார்த்தையினால் மறுபிறப்பு, வார்த்தையினால் ஆத்தும ஆதாயம், வார்த்தையிலிருந்து ஐஸ்வர்யம், வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதம், அதே போல் வார்த்தையிலிருந்து சுகம், இப்போ வார்த்தையிலிருந்து ஆரோக்கியம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை படித்து கொண்டு வருகிறோம். தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு எல்லா காரியத்தையும் சந்திக்கிறார் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எடுத்து படிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக போவோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். நம்முடைய தேவன் இன்றைக்கும் பரம வைத்தியராக இருக்கின்றார். தேவன் சுகம் கொடுப்பது மட்டுமல்ல, இந்த பூமியிலே நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகின்றார். நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவன் அவருடைய வசனத்தை உபயோகப்படுத்துகின்றார். இந்த இடத்துல படிக்கின்றோம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. எவைகளை போன வாரம் சொன்னோம் இல்லையா, அவைகள்னா எவைகள் நம்ம கேள்வி கேட்கணும், எவைகளை வசனங்களை. அப்போ ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாவே போடப்பட்டிருக்கிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடம்புக்கெல்லாம் மருந்து, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில பதிப்புகளிலே மெடிசன் என்று வந்திருக்கிறது. எவைகள்? தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். படிக்கின்றோம், அவர்கள் உடலுக்கெல்லாம் மருந்து. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் மருந்து. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீ நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது இருதய வியாதிக்கென்று சில மெடிசன்ஸ் இருக்குது, கேன்சருக்கென்று சில மெடிசன்ஸ் இருக்குது, அல்சருக்கென்று ஒரு மெடிசன்ஸ் இருக்குது, ஏராளமான மருந்துகள் இருக்கின்றது. இந்த மருந்துகள் ஏராளமாக இருந்தாலும் நீங்கள் இல்லை இந்த கேன்சருக்கு இருக்கின்ற மருந்து தூக்கி இருதய வியாதிக்கு கொடுத்தா சரியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நீ மெடிக்கலில் போய் மருந்து கேட்டால் கூட முதல்ல மருந்து சீட்டு கொண்டு வாங்க, டாக்டர்கிட்டருந்து மருந்து சீட்டு கொண்டு வாங்க, நாங்கள் மருந்து நிறையா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு மருந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா உங்கள் உடம்பு ஒத்துக்காமல் போகணுவாங்க. நிறைய மருந்துகள் இருந்தாலும் எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மருந்து தேவைப்படுதோ அந்தந்த மருந்து தான் பயன்படுத்த முடியும். இல்லைங்களா? உண்மை இல்லைங்களா? உண்மை. இல்லைன்னா அது சைடு எஃபெக்டை கொண்டு வந்து கொடுத்துரும், தேவையில்லாத பக்க விளைவுகள்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய மருந்து ஒன்று. ஆனால் எல்லா வியாதிகளுக்கும் பொருந்தக்கூடியது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கும் உலகத்தில் மருந்துகள் நிறையா இருக்குது,
ஆனால் எந்த வியாதிக்கு எந்த மருந்தை பயன்படுத்தணுமோ அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் எக்குதப்பா மருந்தை மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வேறு விளைவுகளை கொண்டு வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை அது எலும்புக்கும் நல்லாயிருக்கும், அது நரம்புக்கும் நல்லாயிருக்கும், அது இருதயத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரே மருந்து தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய மருந்து. ஆமென். ஆகவேதான் தேவன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். வேத புத்தகம் கிறிஸ்தவர்களுடைய பக்தி புஸ்தகம் மட்டுமல்ல. அன்றைக்கு நேரத்தில் நம்ம வேதத்தை எப்படி பார்க்குறோன்னா கிறிஸ்தவங்களுடைய பக்தி புஸ்தகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பக்தி புஸ்தகம் அல்ல. நிறைய வேத வல்லுநர்கள் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. கென்னத் ஹேகின் அவருடைய புஸ்தகம் ஒன்று எழுதி வச்சுருந்தார். இது காட் வேட் இஸ் எ மெடிசன் பாக்ஸ் அப்படின்னு கென்னத் ஹேகின் அதை எழுதி வச்சுருந்தார். பிற்பாடு டெரிக் பிரின்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு மருந்து பெட்டி என்று எழுதி வச்சிருக்கிறார். நிறைய ஊழியக்காரர்கள் வேத புத்தகத்தை படிக்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா, திஸ் இஸ் எ மெடிசன் பாக்ஸ் என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்கள், நான் கையில் வைத்திருக்க வேதாகமம், அது மருந்து பெட்டி. ஆமென். இன்னைக்கு மருந்து பெட்டின்னு சொன்னால் புரியாது, ஆனால் சில கிராமங்களில் நல்லா புரியும். இந்த சில நர்சம்மாலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பாக்ஸோடு வருவாங்க. இன்றைக்கும் சில கிராமங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த ஊரில் பார்க்குறீங்களா? நிறைய இடத்துல கொண்டு வருவாங்க. அன்றைக்கு நேரத்தில் டாக்டர்ஸுங்க வரும்போது கூட நர்சம்மாங்களும் கூட மெடிக்கல் பாக்ஸோட வருவாங்க, மருந்து பெட்டி. கண்டிப்பாக இது கிராமப்புறத்தில் நல்லா புரியும். ஆனால் டவுனில் பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் பாக்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டெரிக் பிரின்ஸ், கென்னத் ஹேகின் இவங்க எல்லாருமே வேதத்தை படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க, திஸ் இஸ் எ மெடிசன் பாக்ஸ், இது ஒரு மருந்து பெட்டி. எந்த வசனத்தை மையமாக வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம், அவர்கள் உடலுக்கெல்லாம் மருந்து. ஆமென். நம்ம டாக்டருக்கு பேர் பரிகாரி, யெகோவா ராஃபா, மருத்துவர், சுகம் கொடுக்கின்ற மருத்துவர். நம்ம மருத்துவர் வரும்போது அவர் சும்மா கை வீசிட்டு வருவது கிடையாது. அவர் வரும்போது ஒரு மெடிசன் பாக்ஸோட தான் வர்றார். என்ன மெடிசன் பாக்ஸ்? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் பாக்ஸ். அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்தவங்க தேவனை ஒரு தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவர் ஏதோ பேக்கில் நிறைய வியாதிகள்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடவுள் தாங்க உங்களை வியாதியாக்குறாரு. அதாவது மெடிசன் பாக்ஸ்லேருந்து மெடிசன் தான் எடுத்து கொடுப்பாங்க. எந்த ஒரு மருத்துவரும் வரும்போதே பார்த்தீங்கன்னா வியாதியோடு வருவது கிடையாது. ஆமென். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாராவது டாக்டர்ஸுங்க வியாதியோடு வந்திருக்காங்கன்னு? கிடையாது. வியாதிக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய மருந்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒழிய எந்த ஒரு டாக்டரும் வியாதியை கொண்டு வருவது கிடையாது. சாதாரண மருத்துவர்களே அவங்க மருந்தை கொண்டு வரும்போது பரம வைத்தியராம் யெகோவா ராஃபா அவர் மட்டும் எப்படி நமக்கு வியாதியை கொண்டு வருவார்? நான் அவருடைய பேக்கில் நிறைய வியாதி இருக்குதா நமக்கு வியாதியை கொண்டு வருவதற்கு? கிடையவே கிடையாது. அவருடைய பைக்குள்ளே எந்த வியாதியும் கிடையாது, எந்த வியாதியும் கொண்டு வருவது கிடையாது. வியாதிக்கு பதிலாக தேவன் மருந்தை கொண்டு வருகின்றார். அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனை குறித்த
ஒரு நல்ல எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும், மரியாதையான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா உபதேசங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். அதாவது உபதேசங்கள் அவசியம், ஆனால் அதிக அளவு உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது. தேவனுக்கு நான் அந்த செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதலிடத்தை கொடுக்க வேண்டுமே ஒழிய உபதேசங்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னோம். அநேக நேரத்தில் நம்ம தேவனை காட்டிலும் உபதேசங்களை மேலே வச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனை தான் நம்முடைய வாழ்வில் முதலாவது வைக்க வேண்டும். தேவனை காட்டிலும் எந்த உபதேசமும் கிடையாது. தேவன் தான் டாக்டரினா இருக்கின்றார். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நம்மை குணமாக்கக்கூடியது சபையின் உபதேசங்கள் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்கள், என்னை குணமாக்கக்கூடியது சபையின் உபதேசங்கள் அல்ல, சபைக்கு தலையாக இருக்கின்ற இயேசு. ஆமென். அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சபையின் உபதேசங்களை முக்கியத்துவப்படுத்திட்டு தேவனை கீழே இறக்கிடக்கூடாது, தேவனை மேலாக வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சபையின் உபதேசங்கள் யாரையும் குணமாக்குவது கிடையாது. அப்போ யார் குணமாக்குறது? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், அவருடைய வசனத்தை கொண்டு தான் நம்மை குணமாக்குகிறார் ஒழிய சபையின் உபதேசங்கள் யாரையும் குணமாக்குவது கிடையாது. அப்போ நம்மை குணமாக்குவது யார்? தேவனும் அவருடைய வார்த்தையும் தான் நம்மை குணமாக்குகின்றது ஒழிய சபையோ சபையின் உபதேசங்களோ கிடையவே கிடையாது. ஆமென். வார்த்தை மருந்தை போல வேலை செய்து கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வேலைக்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடிய ஒரு வியாதி. வேதத்தில் போடும்போது திமிர்வாதமாக படுத்த படுக்கையாக இருக்கிறான். கொடிய ஒரு வியாதி. இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவ வரான். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சரிப்பா நான் அவனை சுகமாக்குகிறேன் அப்படின்றார். அப்போ 100க்கு அதிபதி சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் சொஸ்தமாவான். படிப்போம், மத்தேயு 8:8 படிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின் மீது பற்றுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன்கிட்ட ஒரு வார்த்தை கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இங்க பார்க்குறோம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100க்கு அதிபதி, ஆண்டவரே நீர் நேரடியாக வருவதற்கு நீர் நேரடியாக வர வேண்டிய அவசியம் கிடையாது, வார்த்தை ஆகிய மருந்தை நீங்கள் அனுப்புனா போதுன்றார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் இவனுக்குள்ளாக இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுறார். படிப்போம் தொடர்ந்து. அதுலேயே, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். இங்க பார்க்குறோம், தேவன் இயேசு இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை மெச்சுக்கிறார், பாராட்டுறார். என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்ப என்ன தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்?
இவனை போலவே எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், நம்பணும், எதிர்பார்க்கணும் என்று ஒரு எதிர்பார்ப்பை தேவன் வச்சிருந்தார். ஆனால் அந்த நாட்களில் இருந்து எந்த ஒரு யூதனும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல. ஆகவேதான் பார்க்குறோம், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இதைத்தான் எதிர்பார்க்கின்றார். எதை எதிர்பார்க்கின்றார்? வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை நாம் தேவன் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறோம். தொடர்ந்து 11ஆம் வசனம் படிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென், ஆமென். அந்த நாளிகையில், அந்த செகண்ட்ல வேலைக்காரன் சொஸ்தமாகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தை ஒரு மருந்து பெட்டி. தேவன் நம்முடைய மருத்துவராகிய தேவன் நம்மிடம் வரும்போதெல்லாம் மருந்தை கொண்டு வருகிறார். வார்த்தை என்று சொல்லக்கூடிய மருந்தை கொண்டு வருகின்றார். 100க்கு அதிபதி எப்படி தேவனுடைய வார்த்தை சொன்னால் நடக்கும் என்பதை விசுவாசித்தாரோ, அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய வார்த்தை சொன்னால் நடக்கும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ உடன்படிக்கையின் வார்த்தை மருந்தாக இருந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக உடன்படிக்கையின் வார்த்தையை வச்சிருந்தார். அதுதான் பெரிய ஒரு மருந்து. வேதத்தில் ஒரு 3 காலங்களை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலம், இடைப்பட்ட காலம், புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டு காலம் மல்கியாவோடு முடிவடைகின்றது. இடைப்பட்ட காலம் என்று சொல்லக்கூடியது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களும் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். 3வது புதிய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலம் எப்போ ஆரம்பிக்கிறது சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டு காலம், இடைப்பட்ட காலம், புதிய ஏற்பாட்டு காலம். இந்த 3 காலகட்டத்திலையுமே தேவன் சுகமாக்குகிறவராகவே இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சுகமாக்கினார், இடைப்பட்ட காலகட்டத்திலே சுகமாக்கினார், புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலையும் இயேசு சுகமாக்குகின்றார். இந்த 3 காலங்களிலும் தேவன் அவருடைய வார்த்தையை தான் பயன்படுத்தினார் மக்களை சுகமாக்குவதற்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வனாந்திரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு இருக்கும்போது அவங்க வெளியே வரும்போது ஒரு இடத்துல தண்ணீர், மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்துச்சு. அப்போ அவங்க முறுமுறுத்தாங்க. தேவன் அந்த மாறாவின் நீரை மதுரமாக மாற்றினார். மாற்றின உடனே அவங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கின்றோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை எப்படி சுகமாக்கினார் என்று சொன்னால், வசனத்தை அனுப்பிதான் சுகமாக்கினார். என்ன வசனம்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வேதத்தில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது. 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தில், வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் பைபிள் போடப்பட்டது, ஒருத்தம் கூட
அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை. அப்போ அத்தனை பேருக்கும் எப்படி சுகம்? ஒன்று உடன்படிக்கையின் வார்த்தை அவர்களுக்கு இருந்தது. உடன்படிக்கையின் வார்த்தை என்ன? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். பாருங்க, இந்த உடன்படிக்கையின் வார்த்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அத்தனை குடும்பத்துக்கும் போதுமான ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆமென். ஒரு வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை. வியாதி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனுபவம் கிடையாது. சொல்ல முடியுமா வியாதி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வியாதி ஒரு கொடூரமான ஒரு அனுபவம், மோசமான ஒரு அனுபவம், கசப்பான ஒரு அனுபவம். ஆனால் தேவன் வியாதியினால் மக்கள் அழிவதை தேவன் விரும்பவில்லை. ஆகவேதான் சொல்றாரு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அப்போ தேவன் வியாதிகளை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த எல்லா வியாதியுமே எகிப்தின் வியாதி என்று அழைக்கிறார். ஆமென். தேவனுடைய வியாதி கிடையாது. நம்ம தான் தேவன் வியாதியை கொடுக்குறான்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் வியாதியை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், அது எகிப்திய வியாதி. எகிப்திய ஜனங்கள் உடன்படிக்கைக்கு புறம்பான மக்கள். அவங்களுக்கு உடன்படிக்கை வார்த்தை இல்லை. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உடன்படிக்கையின் வார்த்தையை கொடுத்தார். ஆனால் எகிப்திய மக்களுக்கு உடன்படிக்கையின் வார்த்தை இல்லை. அவங்களுக்கு உடன்படிக்கையின் வார்த்தை இல்லாததுனால அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியல. அவங்க பலவீனப்பட்டார்கள். எகிப்திய மக்களுக்கு ஆரோக்கியம் வாக்கு பண்ணப்படவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு ஆரோக்கியம் வாக்கு பண்ணப்பட்டது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த வார்த்தை அவர்களை குணமாக்க போதுமானதாக இருந்தது. ஆமென். விலையேற பெற்ற ஒரு வார்த்தையாக இருந்தது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 30 லட்சம் ஜனங்கள் என்று சொன்னால் ஒரு சேலத்து பீப்புள்ஸ் மாதிரி, சேல மக்கள் போல எத்தனை மருத்துவமனைகள், எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ பேர் இருந்தாலும் மக்கள் வியாதியோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் ஒரே டாக்டர், ஒரே மருந்து. ஆனால் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை மக்களை குணமாக்க போதுமானதாக இருந்தது. இன்றைக்கும் அதே வார்த்தைகளோடு தான் தேவன் நம்மோடு இடைப்படுறார். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் நம்மை குணமாக்க போதுமானதாக இருக்கின்றது. ஒரு வசனம் படிப்போம். லூக்கா 4:27. எலிசாவின் நாட்களிலே, இந்த இடத்துல பார்க்கணும், இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள் எலிசாவின் நாட்களில். ஆனால் சுகமாக்கப்பட்டது யார் என்று சொன்னால் நாகமான், சீரிய தேசத்தானாகிய நாகமான். அவனை தவிர வேற யாரும் சுகமாகலை அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, இங்கே நாகமானுக்கு அற்புதமான ஒரு சுகம் இல்லைங்களா? யோர்தான் நதியில் போய் அவன் 7 தடவை முங்கி எழுந்திரிக்க சொல்லு அப்படின்றார். ஆனால் கவனமாக கேளுங்க, நாகமானுக்கு யோர்தானில் போய் 7 தடவை முக்கி எழுந்திரின்றார். ஆனால் இஸ்ரவேலருக்குள் ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தாலும் அவர்கள் யாரையும் பார்த்து எலிசா நீ யோர்தானில் போய் மூழ்கி எழு என்று சொல்லவில்லை. ஒரு காரியத்தை நீங்கள் நோட் பண்ணணும் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்கல்ல, அப்போ என்ன பண்ணியிருக்கணும் எலிசா? ஏங்க, நாகமான் போகிறான், அவன் பின்னாடி எல்லாரும் போங்க, எல்லாரும் போய் 7 தடவை முக்கி எழுந்துறீங்க, எல்லாரும் சுகமாயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும்.
ஆனால் எலிசா நாகமான்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் ஒழிய இவர்கள்ட்ட சொல்லலை. ஏன் இவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னால், கவனமாக கேளுங்க. ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கணும், மனசுக்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும். என்ன பதிய வைத்து கொள்ளணும்னா, நாகமானுக்கு தான் இப்படிப்பட்ட கட்டளை பிறப்பிக்கப்பட்டதே ஒழிய இஸ்ரவேலர்கள் கிடையாது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ இஸ்ரவேலர்களுக்கு என்ன? இஸ்ரவேலர்களுக்கு உடன்படிக்கையின் வார்த்தை இருந்தது. கவனமாக கேளுங்க. இவங்க நாகமான் போல போய் மூழ்கி சுகமாக வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டளை தேவன் வைக்கல. இஸ்ரவேலர்களுக்குள்ள ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி சுகமாகக்கூடிய வழியை தேவன் வச்சிருந்தார்னா, உடன்படிக்கையின் வார்த்தை என்ற வழியை அவர்களுக்கு தேவன் வைத்திருந்தார். என்ன வார்த்தை? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப அந்த வசனத்தை வைத்துதான் அவர்கள் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய வேற வழி அவர்களுக்கு இல்லை. அப்ப கவனமாக கேளுங்க. இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை வார்த்தையை வைத்து அவர்கள் சுகமாகி இருக்க வேண்டும், அவர்கள் வியாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை வியாதி வந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது என்று சொன்னால், உடன்படிக்கையின் வார்த்தைகள் இருக்கிறது. சுகம் பெறக்கூடிய வழியை தேவன் வைத்திருக்கின்றார். ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மக்கள் தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தையை கனம் பண்ண தவறிவிட்டார்கள். ஏன்? ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவங்க குஷ்டரோகியத்தில் இருக்கணும் தேவனுடைய திட்டமா? கிடையாது. சங்கீதக்காரன் சொல்றது போல, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்ற ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கணும். ஆனால் ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பிரயோஜனப்படுத்த தவறிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்த தவறிவிட்டார்கள். இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கின்றது. சுவிசேஷ கூட்டத்தில் யார் சுகமாகறாங்க? ஹலோ, சுவிசேஷ கூட்டங்களில் யார் சுகமாகறாங்க? அதாவது புதுசாக அன்றைக்கி வரவங்க சுகமாகிடுறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சுகமாகிறது இல்லை. நம்ம சொல்லுவோம், பாருங்க இன்றைக்கி வந்தாயா சுகமாயிட்டாயா, நானும் தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் சுகமே ஆகலை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை விசுவாசிகள் முன்வைக்கிறதை நான் ஏராளமாக பார்த்திருக்கின்றேன். கவனமாக கேளுங்க. சுவிசேஷ கூட்டத்தில் புறஜாதிகள் நிறைய பேர் வருவாங்க, அவங்க ஈஸியாக சுகமாகிடுவாங்க. ஆனால் விசுவாசிகள் சுகமாகிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற வழி வார்த்தையின் வழி. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? சுவிசேஷ கூட்டத்தில் நாகமான்மார் இருக்கிற பல புறஜாதிகள் வந்து சுவிசேஷக்கிட்ட சுகமாகலாம். ஆனால் விசுவாசிகள் அந்த கூட்டத்தில் சுகமாகவில்லை என்று சொன்னால் பெரிய குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. என்ன ஆண்டவரே என்னை மட்டும் சுகமாகாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ விசுவாசி சுகமாவதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி என்ன என்று சொன்னதை பார்த்தால் வார்த்தையின் வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் சுகமாக வேண்டும் என்று விரும்பியும் ஏன் அவங்க சுகமாகவில்லை என்று சொன்னால், போதுமான வார்த்தை இல்லை, சுகத்தை குறித்து வார்த்தை இல்லை. ஆகவே என்றைக்கு உடன்படிக்கையின் வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அன்றைக்கு அவர்கள் சுகமாக முடியும். அப்போ 3 காலம் சொன்னேன். பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் என்ன வழியை வச்சுருந்தார்? உடன்படிக்கையின் வார்த்தை என்ற வழி. இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட விதங்களில் தேவன் நம்முடைய மத்தியிலையும் செயல்பட்டு இருக்கிறார். 2வது இடைப்பட்ட காலகட்டங்கள் சொன்னேன். இடைப்பட்ட காலகட்டம் என்ன? மத்தேயு,
மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களும் எழுதப்பட்ட காலகட்டங்கள் அந்த நாட்களில் வசித்த மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு காலகட்டங்கள், அது இடைப்பட்ட காலகட்டங்கள். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எப்படி சுகம் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், யோவான் 1:14 பிரகாரமாக அந்த வார்த்தை மாம்சமாகி, கவனமாக கேளுங்க, பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற உருவிலே மக்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. இயேசுவாகிய வார்த்தை குணமாக்குகிறவராக இருந்தார். ஒரு வசனம் படிப்போம், அப்போஸ்தலர் 10:38. அவர் நன்மை செய்கிறவராகவும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். கவனமாக கேளுங்க, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலேயே தேவன் வார்த்தையை அனுப்பிதான் சுகமாக்கினாரு. இடைப்பட்ட காலகட்டத்திலையும் வார்த்தையை அனுப்பிதான் சுகமாக்குகின்றார். என்ன வார்த்தையாகி இயேசுவை அனுப்பி. இன்னொரு வசனம் படிப்போம், மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். கவனிங்க, தலங்களுக்கு வருந்துகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கையின் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். இடைப்பட்ட காலகட்டத்தில் வார்த்தையானவரே இயேசுவாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து மக்களுக்கு இருக்கிற சகல வியாதி சகல நோய்களை சுஸ்தமாக்குறாரு. 14:14 மத்தேயு 14:14 படிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். கவனிங்க, எந்த ஒரு இடத்துலையுமே ஆண்டவர் வந்து போனால் போட்டோம், இந்த வியாதி இருக்கட்டும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க அப்படிலாம் சொல்ல. பைபிளை பார்க்குறோம், வியாதியாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் மனதுருகி. படிப்போம் இன்னொரு வசனம், லூக்கா 6:19 படிங்க பார்க்கலாம். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு, யார்? இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். பாருங்க, வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியால் எல்லாரும் அவரை தொடணும்னு ஆசைப்படுறாங்க. கவனமா கேளுங்க, தேவன் யாரையும் வியாதியாக்குவது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது பலவீனம், உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உடனே ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வியாதியை தந்தீர் என்று சொல்ல கூடாது. ஏன் என்று சொன்னால் தேவன் இன்றைக்கும் சுகமாக்குகிறவராகவே இருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் உடன்படிக்கையின் வார்த்தையை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை குணமாக்கின தேவன், இடைப்பட்ட காலகட்டத்தில் கூட வார்த்தையாகி இயேசுவை அனுப்பி மக்களை குணமாக்குகிறார். இன்னொரு வசனம் படிப்போம், மத்தேயு 14:36. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எத்தனை பேரு தொட்ட? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மட்டுமா? வஸ்திரத்தை தொட்ட யாவரும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. வஸ்திரத்தை தொட்ட எல்லாருமே சொஸ்தமானார்கள். தேவன் எப்படியாவது மக்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுகமானார்னா என்ன அர்த்தம்? நான் போன வாரத்தில் புதன்கிழமையே போன வாரமோ சொன்ன ஞாபகம் இருக்குது. வஸ்திரம் என்று சொன்னால் அது என்ன வஸ்திரம் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ஜெப வஸ்திரம். ஜெப வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தைகள் அப்படி என்று சொன்னால், வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமாகறான்னு என்ன அர்த்தம்னா, வார்த்தையை தொட்ட எல்லாரும் சொஸ்தமானார்கள். கவனிங்க, ஜெபவஸ்திரம் என்று சொல்லக்கூடியது அந்த நாட்கள் 613 கட்டளைகள் அடங்கிய ஒரு நாடாவை தான் அவங்க
அந்த ஜெப வஸ்திரத்தில் கீழே தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ அது தொட்ட யாவரும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ சொல்லப்போனால் உண்மையாகவே வார்த்தையை தொட்ட அனைவரும் சொஸ்தமானார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ வார்த்தையை கண்டுபிடித்தவர்கள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் உடலுக்கெல்லாம் மருந்தாம். அப்போ வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க, வார்த்தையை தொட்டார்கள். அதுதான் சாலமோன் ஞானி சொல்லும்போது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. இனி நாம் கண்டுபிடிக்கணும், தேவனுடைய வார்த்தையில் எங்கெங்கெல்லாம் சுகம் என்ற ஒரு வார்த்தை அடங்கி இருக்கிறதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் அவைகளை பேச வேண்டும். வார்த்தைக்குள்ளாக தேவன் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், வார்த்தைக்குள்ளாக தேவன் மருந்தை வைத்திருக்கிறார். இப்போ அதை கண்டுபிடிச்சி நாம் அவைகளை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அப்போ கவனமாக கேளுங்க, பழைய ஏற்பாடு காலகட்டமாக இருந்தாலும் சரி, இடைப்பட்ட காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, தேவன் மனிதர்களை குணமாக்க உபயோகப்படுத்தினது வார்த்தையே. ஆமென். புரிஞ்சுக்குங்க, விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் இயேசுவை தேடி சென்றார்கள். கவனமாக கேளுங்க, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன எப்படி சொல்றீங்க? நாம் வார்த்தையை தேடி செல்ல வேண்டும். வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. கவனமாக கேளுங்க, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் சுகமடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை தேடி எருசலேமுக்கு தான் போய் ஆகணும், இல்லைங்களா? கர்த்தர் பார்த்தாரு, நீ எருசலேமுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, நானே உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாகவே மாறிவிட்டார். ஆமென். இன்னைக்கு மக்கள் இயேசுவை தேடி எருசலேம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பிவிட்டார். ஏன் அனுப்பிவிட்டார் என்று சொன்னால் படிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிப்போம். 23 படிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கவனிங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக. எல்லாரும் சொல்லுங்கள், இது எனக்காக. இது எனக்காக. அருமையான ஒரு வார்த்தை பவுல் இங்கே மேற்கோள் காட்டுறார். இது உங்களுக்காக. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்காகன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பார்னு சொன்னால் நம்ம எல்லாருமே எங்கே தான் போய் ஆகணும்? சுகமாக எருசலேம் தான் போய் ஆகணும். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, நீங்கள் யாரும் எருசலேமுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. கல்வாரி சிலுவைக்கு சென்று அங்கே ஒரு காரியம் பண்ணுறாரு. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காக. அந்த உங்களுக்காக என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கின்றோம். முழு உலகமுமே அந்த வார்த்தையில் இருக்குது. அந்த இடத்துல ஒன்லி இஸ்ரேல் மக்கள் என்று போடப்படலை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த கானானிய பெண்கிட்ட சொன்ன மாதிரி, ஏம்மா நான் என் ஜனமாகி சிறுவி வீட்டாருக்கு நான் அனுப்பப்பட்டேன், உனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது உங்களுக்காக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுக்காக கூட, முழு மனு வர்க்கத்துக்காக
ஆமென். எல்லா மக்களுக்காக. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு நாம் எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிக்கப்பட்ட சரீரத்தை நோக்கி பார்க்கும்போது, அப்ப பிக்கப்பட்ட சரீரம், பிக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நமக்கு மருந்தாக இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் உடன்படிக்கையின் வார்த்தை மருந்தாக இருந்தது. இடைப்பட்ட காலகட்டத்தில் இயேசுவாகிய வார்த்தை மருந்தாக இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கூட அதே வார்த்தையானவர் தான் இன்றைக்கு மருந்தாக இருக்கிறார். ஆமென். படிப்போம். ஏசாயா 53:10 வார்த்தையின் மூலம் எப்படி மக்களை குணமாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலில் தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. ஆகவே அங்கிருந்தான் நமக்கு சுகம் உண்டாகின்றது. அப்போ சர்வலோகத்தின் வியாதிகள் இயேசுவின் சரீரத்தின் மேல் கல்வாரியில் சுமத்தப்பட்டது. படிப்போம். 53:10 சுத்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். போதும். அந்த இடத்துல போடப்பட்ட இடத்துல ஒரு வார்த்தை மிஸ் ஆகிருக்குது. மூல பாசையில் எப்படி வந்திருக்கிறதுன்னு சொன்னால் 10 கர்த்தரோ அவரை வியாதியினால் நொறுக்க சித்தமானார். தமிழில் வியாதி என்ற ஒரு வார்த்தை வரவில்லை. ஆனால் எபிரேய பதத்தில் வந்திருக்கிறது, யெகோவா இயேசுவை வியாதியினால் நொறுக்க சித்தமானார். கவனமாக கேளுங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் கல்வாரி சிலுவை. அங்குதான் என்னுடைய வியாதி, உங்கள் வியாதியை பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையில் வைத்து அவர் இயேசு மீது வைத்து நொறுக்க சித்தமானார். வார்த்தை வியாதியானது. கவனமாக கேளுங்க. கல்வாரி சிலுவையிலே வார்த்தையானவர் வியாதியானார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி. ஆனால் அதே வார்த்தையானவர் இப்போ வியாதியானார். ஏன் வியாதியானார்? இன்றைக்கு நீங்களும் நானும் வியாதியிலே அகப்படக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக. சர்வலோகத்தினுடைய வியாதிகளும் இயேசுவின் மீது அன்றைக்கு செலுத்தப்பட்டது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சர்வலோகத்தின் வியாதிகளும் கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. ஆமென். அப்ப வார்த்தையானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அவர் தன் மீது சுமந்து கொண்டார். ஆகவேதான் ஒரு வசனம் படிக்கின்றோம். ஏசாயா 53:4 படிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இல்லைங்களா? இந்த இடத்துல கையில் வச்சுட்டு மத்தேயு புஸ்தகம் 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா எங்க உரைத்தார்? 53:4. இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து 53:4 இப்ப 8:17 படிங்க பார்க்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த இடத்துல அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆமென். ஆமென். அப்ப கவனமா கேளுங்க. தமிழ்ல பாடு துக்கம் என்று அப்படியே போடப்பட்டாயிற்று. ஆனால் இதை பற்றி மத்தேயு ஒரு யூதன், அது நல்லா படித்தவர். மத்தேயு புஸ்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. ஆகவே கரெக்டாக அந்த வசனத்தை இங்கே கரெக்டாக பேசுகிறாரு இவர். அங்கு விடப்பட்ட வார்த்தை இங்கு பேசுகிறாரு. சொல்ல பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சொல்லுங்க, என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். என் நோய்களை சுமந்தார். ஆமென். ஆமென்.
கவனிங்க, ஏசாயா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வாரியை குறித்து கண்ட தரிசனம், கல்வாரியிலே என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி பேசுகிறார். துக்கங்கள் பாடுகள் அல்ல, என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய நோய்களையும் சுமந்தார். கவனமாக கேளுங்க. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வியாதிகளையும் வேதனைகளையும் வார்த்தையாகிய இயேசு ஏற்றுக்கொண்டபடியால் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நான் இருமலையும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு என்னுடைய வியாதிகள், உங்களுடைய வியாதிகள், என்னுடைய பலவீனங்கள், உங்களுடைய பலவீனங்கள், என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் இன்றைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மை சுகமாக்குவதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. என்ன வழியை பயன்படுத்துகிறாரு? வார்த்தை என்ற வழி. உடன்படிக்கையின் வார்த்தை, மாம்சத்தில் வந்த வார்த்தை, பிக்கப்பட்ட வார்த்தையானவர். அப்போ முக்காலங்களிலும் தேவன் மனிதர்கள் சுகமாவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழி என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ஆகுதான் ஏசாயா 53:5 படிக்கின்றோம். படிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சொல்லுவோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் குணமாகின்றோம். ஆமென். ஆமென். அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இன்றைக்கு சுகமாவதற்கு தேவன் வைத்திருக்கின்ற ஒரு வழி இயேசுவின் தழும்பு, இயேசுவின் காயங்கள், பிக்கப்பட்ட சரீரம். இதோ உங்களுக்காக பிக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாக இருக்கின்றது. ஆமென். இதை பற்றி பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாக போறீங்கன்னு இல்லை, குணமானீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். நீங்க பேதுரு கடந்த காலகட்டத்தில் குணமாகி விட்டதாவே எழுதுறார். குணமாக போறீங்கன்னு கிடையாது, குணமாகி விட்டதாவே எழுதுறார். ஏனென்றால் கல்வாரிக்கு பின்பாக எழுதப்பட்டது பேதுருவின் நிருபம். அப்ப எங்க குணமானீர்கள்? கல்வாரி சிலுவையிலே. அன்றே நான் சுகமானேனே என்றே கல்வாரி சிலுவையிலே. எப்ப? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிட்டு இருக்கும்போது, இயேசு எப்ப நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கே நம்ம சுகமாயிட்டோம். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு என்று என் வியாதியை சுமந்தாரோ அன்றே நான் சுகமானேன். ஆமென். ஆகவே தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சுகத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். இனிமேல் தான் நம்மளை சுகமாக்க போறாருன்னு கிடையாது. தேவன் ஏற்கனவே குணமாக்குவேன் என்று அவர் இனிமேல் தான் நம்மளை குணமாக்க போறேன்னு சொல்லி வாக்கு பண்ணல, நம்மை குணமாக்கி விட்டதாக அவர் சொல்லி வைத்திருக்கின்றார். ஆமென். கவலைப்படாத, உன்னை சுகமாக்குவேன் 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 இன்றைக்கு தேவன் சொல்லிட்டு இருக்கல, சுகமாக்கி விட்டார். ஆமென். சொல்லுங்க, சுகமாக்குவேன் என்றல்ல, சுகமாக்கி விட்டார். ஆமென். அதுதான் உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், எனக்காக பிக்கப்பட்டது. ஏன் எனக்காக பிக்கப்பட்டது? அவருடைய தழும்புகளால் நான் குணமாவதற்காக. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் இக்காலத்திலும் எக்காலத்திலும் நாம் சுகமாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம எதை நினைவு கூற வேண்டும்?
தேவனுடைய வசனத்தை நினைவு கூற வேண்டும், தேவனுடைய அன்பை நினைவு கூற வேண்டும். நமக்காக வார்த்தையை மாம்சமாகி வார்த்தையை வியாதிக்கு தேவன் ஒப்பு கொடுத்து நம்மை ஆரோக்கிய வாழ்வு வாழும்படி தேவன் விரும்பினாரே, அதை எண்ணி நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை நினைக்க வேண்டும். தேவனுக்கு எப்போதும் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் காயங்களை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, பிசாசின் வியாதிகளை காட்டிலும் இயேசுவின் காயங்கள் பெருசு. ஆகவே இன்னைக்கு இருக்கிற வியாதியை நம்ம பெருசாக பேசிடக்கூடாது, தேவனுடைய காயங்களை பெருசாக பேசணும். ஆமென். அன்றைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ இந்த வியாதி எவ்வளோ பெரிய வியாதி தெரியுமா, இது வந்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம எப்படியெல்லாம் வியாதியை பெருசாக பேசணுமோ அப்படி பேசிக்கிட்டு இருப்போம். நான் சொல்கிறேன், வியாதியை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் பெருசு. இயேசுவின் காயங்களை பேச வேண்டும். இயேசுவின் காயங்களை எப்போதும் மனதில் நிறுத்த வேண்டும். இயேசுவின் தழும்புகளால் நமக்கு தேவன் ஆரோக்கியத்தை வைத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வில் ரிப்போர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஐயோ இப்படி அப்படின்னு பேசாமல் நம்ம ரிப்போர்ட்டு தேவனுடைய வார்த்தை, கல்வாரி சிலுவை, இயேசுவின் தழும்பு, அதை நாம் பெரிதாக பேசுகிறவர்களாக நினைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். ஓகே, இன்றைக்கு முடிக்கின்றேன். டாக்டர் பேசக்கூடாதுன்னாரு, நான் பேசாமல் இருக்க முடியாதுன்னு எழுந்து நிற்போம். தேவன் முக்காலங்களிலும் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார் என்ற செய்தியை கேட்டோம். நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர் பலவீனமாக இருந்தாலும் தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கி நீங்கள் மறக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் உடன்படிக்கையின் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். இடைப்பட்ட காலகட்டத்தில் வார்த்தையானவர் மாம்சமாகவே சுகமாக்கினார். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசுவின் காயங்களால் இன்றைக்கும் நம்மை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் கரண்டி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு பேச நம்முடைய வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வியாதியில் உள்ளே போகாத அளவுக்கு நாங்கள் சுகமாக இருப்பது உம்முடைய திட்டமாக இருக்கிறது கர்த்தாவே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொன்னீரே. எங்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்கள் சுக வாழ்விலே அக்கறை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வியாதி எவ்வளோ பெரிது என்று நாங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு அதற்கு நீர் உண்டாக்கின நிவாரணி கல்வாரி சிலுவையிலே உம்முடைய காயங்கள் எவ்வளவு பெரிது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம், உம்முடைய காயங்களால் நாங்கள் சுகமானோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு சுகமுள்ள ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில் வாழட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக, ஏந்துவதாக, தப்புவிப்பதாக, எல்லா பலவீனங்களை மாற்றி போடுவதாக. நம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும் கர்த்தாவே. நாங்கள் இந்த வழிகளிலே சுகமாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேலரிலே ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்கள் வார்த்தையை பிடித்து கொள்ளாமலே குஷ்டரோகத்திலேயே வாழ்ந்து மரித்தார்கள். ஆனால் நாங்கள் அப்படி மரிக்க வேண்டும் என்பது நம்முடைய திட்டம் அல்ல. நம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு சுக ஜீவியத்தை இந்த பூமியில் நாங்கள் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றோம்.
தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சுகம், ஆண்டவரே செல்வம், செழிப்பு, சமாதானம், நீடிய வாழ்வை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே காணட்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய கரம் தாங்கி நடத்துவதாக. கையின் பிரயாசங்களிலே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாவதாக. குடும்பங்களிலே சமாதானம் அளவில்லாமல் பிரவாகித்து ஓடுவதாக தகப்பனே. ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்வை இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இந்த இயற்கையின் சீற்றங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல மழைகள் வருவதாக தகப்பனே. பூமியை குளிர பண்ணுவதாக. எல்லா வேக்காட்டையும் ஆண்டவரே நீர் அனுப்புகின்ற மலைகள் தனிய பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்ல சீதோஷ நிலைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல கால சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் என்று ஜெபிக்கிறோம். காரியங்கள் கைகூடி வருவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலை காணட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.